அட்டகாசமான சுவையில் ஒரு க்ரீமியான பதத்தில் சூப்பர் டேஸ்டியாக முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. முட்டையை வேக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த கிரேவி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே இது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இதே ரெசிபி வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ ஒரு 7-8 முந்திரி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பழுத்த தக்காளி, பெரிய சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சுருண்டு வெந்து வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாகி வந்தால் போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பை தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடான பிறகு 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடக்கூடாது. எண்ணெயிலேயே நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். அதனால் எண்ணெய் சூடாகாமல் பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. ஃபுல் ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த முட்டை கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவைன்னா கடைசியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஃபுல் லோ ஃப்ளேமில் மட்டும்தாங்க இருக்கணும், இல்லைனா மசாலா கருகிடும். மசாலா கருகி போச்சுன்னா சுவை, நிறம் எல்லாமே மாறி போயிடும். இப்போ ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஃபுல் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் கலந்து விட்ட பிறகு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இதை கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வெந்துட்டுருக்கோங்க. பாருங்கள், மசாலாவோட நிறம் கொஞ்சம் கூட மாறல. இப்படி இருந்தால் தான் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச முட்டைகளை சேர்த்துக்கோங்க. முட்டையில் இது போல் கீரல் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா முட்டையில் இறங்கி வரும். நான் 6 முட்டைகளை சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா எல்லாம் முட்டையோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் முட்டைக்கு பதிலாக காளான், காலிஃப்ளவர், சிக்கன் கூட சேர்த்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு முறை கலந்து கொடுத்த பிறகு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே ஏற்கனவே நம்ம நல்லா வேக வச்சிட்டோம். அதனால் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் இது வெந்து வந்துச்சுனாலே போதும். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்கள். தேங்காய், பொட்டுக்கடலைன்னு எதையும் சேர்க்காம நல்லா திக்கான பதத்துக்கு சூப்பர் முட்டை கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக 1 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ரைஸ்க்கு இந்த கிரேவி செய்கிறதா இருந்தால் கசூரி மேத்தி சேர்க்க வேண்டாம். சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் செய்கிறதா இருந்தால் கசூரி மேத்தி சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.